உரையாற்றுவதை விட உங்கள் அனைவரையும் வரவேற்கிற பணியை நான் எடுத்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நடைபெறுகின்ற இந்த இணைப்பு விழாவை ஒழுங்கு செய்து இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட எமது உறவுகளை தமிழக வாழ்வுரிமை கட்சியை இணைகின்ற இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கின்ற இந்த மாவட்டத்துடைய முன்னாள் செயலாளரும் நெய்வேலி சட்டப்பேரவை தொகுதியின் செயலாளருமான அருமை தம்பி சிவகுமார் அவர்களும் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மிகச்சிறப்பான ஒரு வளர்ச்சியை நாம் அடைந்து வருகிறோம். இதற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அத்தனை முன்னணி தலைவர்களும் முன்னணி நிர்வாகிகளும் மிகச்சிறப்பாக ஒரு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இணைப்பு விழா என்பது தொடர்ச்சியாக நடந்தேறி வருகிறது. ஒரு அரசியல் கட்சி வளர்கின்ற போது அந்த வளர்ச்சியில் ஒவ்வொரு நிர்வாகியுடைய பங்களிப்பு என்ன என்பதை மிகச்சிறப்பாக எடுத்துக்காட்டுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய அருமை தம்பி NPS சுரேஷ் அவர்களும் ராஜசேகர் அவர்களும் ஒரு 700க்கும் மேற்பட்ட இளைஞர்களோடு தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள். அதே போன்று இப்போது இருப்பில் இருந்து அருமை தம்பி சசிகுமார் விக்ரம் அவர்கள் தலைமையில் அருமை சகோதரர் SP மதன்குமார் அவர்களும் இளவரசர் அவர்களும் பாலகிருஷ்ணன் அவர்களும் விஜய் அவர்களும் ராஜ்குமார் அவர்களும் சந்திர அவர்களும் சந்திரசேகரன் மற்றும் ராஜேஷ் குணசேகரன் சதீஷ் குபேரன் ரஞ்சித் குமார் ரவி சிவபாலன் ராம்குமார் ஆறுமுகம் அருண்குமார் மோகன் சுந்தரவடிவேல் தமிழ் மற்றும் பார்த்தசாரதி சிவகன் உள்ளிட்ட தோழர்களும் இரும்பு கிராமத்திலிருந்து தங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொள்கிறார்கள். அடுத்து விருதை கிழக்கு ஒன்றியத்திலிருந்து நம்முடைய தொகை செயலாளர் அருமைச்சவர் அறிவழகனுடைய ஒருங்கிணைப்பில் கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் முன்னணி தலைவருடைய ஒருங்கிணைப்பில் அருமை சகோதரர் ஜெயசங்கர் மற்றும் கௌதம் சார்பாக செந்தமிழ் செல்வன் மற்றும் கதிரவன் மற்றும் செங்குட்டுவன் விஜயகுமார் முருகன் மாயவேல் சொக்கலிங்கம் வைரமணி நடராஜன் முத்துக்குமரன் செல்வா ராமராஜன் சத்யசீலன் ராஜதுரை மணிகண்டன் கௌதம் அருண்பாண்டி மாணிக்கம் கிருஷ்ணகுமார் தென்றல் முருகேசன் ராஜதுரை ராமச்சந்திரன் ரெங்கசாமி குமார் முத்துக்குமார் மற்றும் வெங்கடாஜலம் வெங்கடேசன் மற்றும் சுகுமாரன் கணேசன் வெங்கடேசன் சிவா மற்றும் ராஜ்குமார் சந்தோஷ் உள்ளிட்ட உறவுகளும் விருதை கிழக்கு ஒன்றிலிருந்து தங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொள்கிறார்கள். அதுபோன்று மற்றும் விருதை கிழக்கு ஒன்றியம் கிருஷ்ணா மற்றும் மணி அவருடைய ஒருங்கிணைப்பில் புதுக்கோரப்பேட்டை கச்சராயநத்தம் செம்மங்குப்பம் மற்றும் குரவன்குப்பம் கலங்குப்பம் இந்த 5 கிராமத்திலிருந்து உறவுகள் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கிறோம். அது ஆல்ரெடி பிரிவிலிருந்து திரு வெங்கட் ஊடக பிரிவில் பணி செய்யக்கூடியவர் சார்பாக இங்கு வெங்கட் சரண்ராஜ் சதீஷ் நரசிம்மன் ஜெயபிரகாஷ் கிங்ஸ்லி சந்தோஷ் சதீஷ்குமார் கிருஷ்ணகுமார் அர்ஜுனன் வடிவேல் மணிகண்டன் உள்ளிட்டவர்கள் நான் சொல்றது 5 கிராமத்துல நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதனால 5 கிராமத்துக்கு பேர் படிச்சா போதுனாங்க. அதில் நூற்றுக்கணக்கான உறவுகள் இருக்கிறார்கள். அதனால் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். அதுபோன்று விருத்த
விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றிய பகுதியிலிருந்து பாண்டியன் அவர்கள் அவருடைய தலைமையில் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த செல்வதுரை, வெங்கடேசன், கண்ணன், பாண்டியன், மணிகண்டன் உள்ளிட்ட தோழர்கள் இணைந்து கொள்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கிறோம். கம்மாபுரம் வடக்கு ஒன்றியத்திலிருந்து வெற்றி மற்றும் மகாலிங்கம் அவருடைய ஒருங்கிணைப்பில் முத்தமிழன் மற்றும் கருணாமூர்த்தி, தனவேல், ரமேஷ் இவர்கள் மற்றும் கொள்ளிருப்பு தர்மா அவருடைய ஏற்பாட்டில் ராமச்சந்திரன், ரஞ்சித், தினேஷ், கிஷோர், வீரமணி, சந்தோஷ் குமார் உள்ளிட்ட உறவுகள் நம்முடைய ராமச்சந்திரன் அவருடைய ஏற்பாட்டில் ஏற்பாட்டில் அவர்களையும் என்று வரவேற்கிறோம். அடுத்தது கம்மாபுரம் மேலக்குப்பம் பகுதியிலிருந்து அறிவிச்சவர் அன்பரசர் அவர்களுடைய ஒழுங்கமைப்பில் திரு ஐயப்பன், கஜேந்திரன், குணசேகரன் மற்றொரு 6 ஐயப்பன், அஜித்குமார், சந்தோஷ், வீரமுத்து, சிவகண்டன், குணார், ஜவஹர், மணிகண்டன், சக்திவேல், நடராஜன் உள்ளிட்ட உறவுகள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்று இணைத்துக் கொள்கிறேன். அடுத்தது வானதிபுரம் ஊராட்சியிலிருந்து அருமை சகோதரர் TRP பிரபாகரன் அவருடைய ஏற்பாட்டில் மணிகண்டன், பிரபாகரன் அவர்கள் மற்றும் அருண்குமார், சந்தோஷ், தமிழ்ச்செல்வன், சரவணன், சசிகுமார், ராஜா, ரமேஷ், ராஜேஷ், கார்த்திக், தஞ்சை மற்றும் சஞ்சய், சந்தோஷ், ரோஹித், அவினேஷ், அருண்குமார், சிபி, சதீஷ்குமார், வெற்றி, செல்வகுரு, மணிமாறன், பாலாஜி, தவச்செல்வன் உள்ளிட்ட தோழர்கள் இணைந்து கொள்கிறார்கள். அவர்களையும் வருகிற என்று வரவேற்று இணைத்துக் கொள்வதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பெருமை அடைகிறது. அடுத்து நம்முடைய இந்த நகரத்தில் நம்முடைய அறிவியலுடைய மாவட்டத்தினுடைய அறிவில் தொடங்கி மாநில மாவட்ட நிர்வாகிகள் அவர்களுடன் ஒன்றிணைந்து நம்முடைய நெய்வேலி நகர கட்சியின் செயலாளர் அருமை சகோதரர் ஞானம் அவர்களுடைய ஏற்பாட்டில் அவருடைய ஒருங்கிணைப்பில் நகர தலைவர் ராமதாஸ், நகர பொருளாளர் பிரபு, நகர துணை செயலாளர் வேல்முருகன், நகர துணைத் தலைவர் ரவி, நகர துணை செயலாளர் ராஜேஷ் மற்றும் தேசராஜன் மற்றும் தொழிற்சங்க பேரவை பிரகாஷ் மற்றும் துணைத் தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நகர நிர்வாகிகள் பதாகைகள் வைத்து கொடிகளை கட்டி இந்த வரவேற்புகளை மிகச்சிறப்பாக NLC நிர்வாகம் இங்கு அனுமதி இல்லை என்ற போது கூட நம்முடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து NLC நிர்வாகத்தை எதிர்த்து இங்கு ஆண்ட திமுக, ஆளுகின்ற திமுக, ஆண்ட அண்ணா திமுக மற்ற அனைத்து கட்சிகளும் நகரங்களிலே பதாகைகளின் கொடிகளையும் கட்டி நீங்கள் கூட்ட நடத்துக்கு அனுமதிக்கின்ற போது இந்த மண்ணின் பூர்வீக தலைவராக உருவாகி வருகின்ற எங்கள் தலைவனுக்கு பதாகை வைக்க கூடாது என்று சொல்வதற்கு நீ யாரா நாயே என்று அவர்களுக்காகவே இந்த ஏற்பாடு NLC-யே அவன் திருப்பி பார்க்கிற மாடலாக நம்ம வச்சிருந்த நம்ம நிர்வாகிகள் எப்படி யார் நம்மளை அடக்குறாங்களோ, யார் ஒடுக்குறாங்களோ, யார் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார்களோ அப்போதுதான் நம்முடைய கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு இந்த மண்ணுக்கே உரிய வீரம் பீறிட்டு வரும். அப்படி அதிகமா செலவு செஞ்சிருக்கீங்க. அது அறிவா இருந்தாலும் சரி, நாணமா இருந்தாலும் சரி, இந்த இணைப்பு விழாவிலே தலைமையேற்று அழைத்து வந்த நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, பழைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இதில் அதிகமான பங்களிப்பாக இருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை இவ்வளவு ஆடம்பரம் நமக்கு வேண்டாம். நீங்க 2 பக்கமும் பதாகை மட்டும் தவிர்த்துட்டு கொடி மட்டும் கட்டிங்கன்னா செலவு மிச்சமா இருக்கும். இப்ப நெய்வேலி ஆர்ச்சி கேட் இருந்து இங்க வர்றதுக்கு இல்ல குறைஞ்சது ஒரு 4-5 கிலோமீட்டர், 4-5 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் பதாகை. ஒரு பதாகை குறைஞ்சது ஒரு 1500 ரூபாய் போட்டான். எவ்வளவு அரைக்கணும் பதாகை? 2000. ஒரு பெரிய பதாகை 2000 ரூபாய். இந்த ரவுண்ட் வச்சிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு? 1200. அப்பனா 9 கிலோமீட்டர்னா எத்தனை பதாகை வச்சிருப்பாங்க? ஒரு 100 வச்சுக்கிட்டா கூட எவ்வளவு ஆச்சு? 140. 1.5 லட்சம் ரூபாய் செலவு போச்சு. அதனால எனக்கு இந்த ஆடம்பரம் பண்ணக்கூடாது, வெடிக்க கூடாது, சால்வை போடக்கூடாது, காலில் விடக்கூடாது, மாலம் போடக்கூடாது. இது எல்லாம் எதற்காக என்று சொன்னால், இந்த பணத்தை எல்லாம் நீங்கள் சேமித்து வைத்து உங்களுடைய பிள்ளை செல்வனுடைய கல்விக்கு அந்த தொகை பயன்பட வேண்டும். ஒரு நாள் உண்டு. இது அதிமுக செய்யும், திமுக செய்யும், மற்ற கட்சிகள் ஆடம்பரத்தை விரும்புவார்கள். நான் அதை எதையுமே விரும்ப மாட்டேன். இங்க எனது தாய்மார்கள், தங்கைகள் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க அந்த சிரித்த முகத்தோட வந்து கையெடுத்து கும்பிட்டு பார்த்தேன். எனக்கு ஒரு மனநிறைவு. அவங்க நம்முட்டு கொண்டைய பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு மனநிறைவு. இது போதுமானது. இப்ப என்ன செய்யறாங்க? இந்த தலைவர் இருக்கிறவங்க பாவம் இந்த பெண்களை வெயில நிக்க
வச்சு அவர் வரதுக்கு 5 மணி நேரம் லாட் ஆகுது. அதுக்கு பூத்துவ சொல்றாங்க, கும்பமரியாதை கொடுக்க சொல்றாங்க, அப்புறம் ஆராய்ச்சி எடுக்க சொல்றாங்க. இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன். இதை எதுவுமே செய்யக்கூடாது. ஆடம்பரம் இல்லாமல் அமைதியான வழியில் நாம் மக்கள் மனங்களை வெல்லணும். பொதுமக்களுக்கு வரும்போது வண்டியில விலகிறது, ஆறு அடிக்கிறது, பட்டாசு போட்டு கொடுத்துறது, இந்த மாதிரி அனாவசியமான செலவுகளை நாம் குறைத்து நாம் மக்கள் மனங்களை, மக்களுடைய அன்பை பெறணும். அதுதான் ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு, கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு நாம் சொல்லுகிற செய்தி. அந்த வகையில இந்த பதாகைகள், கொடி, தோரணங்கள், வரவேற்புகள், இதுல இன்னும் ஒண்ணு, இவங்க ஏற்பாட்டாளர்கள் இந்த விழாவை செய்யறாங்க, இவங்க செலவு பண்ணி பண்றாங்க. ஏற்கனவே ஒரு முறை செலவு பண்ண MP சுரேஷும் ராஜசேகர் அரங்காத மற்ற நிர்வாகிகள் போட்டிக்கு நீங்களும் பேனர் வைக்கிறீங்க. காசை செலவாக்க கூடாது, சேர்த்து வைங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படும். நாம் போட்டி போட்டுக்கொண்டு அனாவசிய செலவுகளுக்கு இடம் தராமல் அதற்கு பதில் நாம் உங்கள் அனைவரும் கைகூப்பி கேட்டுக்கொள்வது என்னன்னா, இதே மாதிரி அமைப்பை பலப்படுத்துங்க. இப்ப இருப்புட கட்சி இல்லை, நமக்கு பேரெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அறிவு, இன்னைக்கு அந்த சகோதரர்களை பிடித்து இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் உறவுகளோடு கொண்டு வந்து கட்சியில் இணைக்கிறீங்க. அதே மாதிரி விருத்தாச்சலம் தொகுதியில எந்த ஒன்றியங்கள்ல, எந்த ஊர்ல கட்சி கட்டமைப்பு வருவாய் இல்லை, நெய்வேலி தொகுதியில எந்த ஊர்ல கட்சி கட்டமைப்பு வருவாய் இல்லை, கமாபுரம் ஒன்றியத்துல கோடகிரி தொகுதியில எங்க கட்டமைப்பு இல்லை, அங்கே சென்று நம்முடைய தாய்மார்களிடத்தில் பேசி இந்த செல்வன் பூமியில் பிறந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தலைவன் உருவாகி நானே சொந்தமாக ஒரு கட்சியை நிறுவி அதற்கு தலைவராக பெருந்தலைவர் ராமசாமி பணியாற்றியதற்கு பிறகு இந்த மண்ணில் வேலூர் மீதுதான் எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, அண்ணா தொடங்கின கட்சி, கலைஞர் தலைவராக கட்சி, விஜயகாந்த் தொடங்கின கட்சி, விஜய் நடிகரோடு தொடங்கியிருக்கிறார் கட்சி. ஆனா இந்த மண்ணில் பிறந்த ஒருவன் ஒரு கட்சியை தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆண்ட முத்தமிழறிஞர் கலைஞரிலிருந்து, ஆண்ட ஜெயலலிதாவிலிருந்து, நேற்றைய தினம் சென்னை விமான நிலையத்திலிருந்து சேலம் வரையில் 1.5 மணி நேரம் நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியோடு அவருக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்து அவரோடு தமிழ்நாட்டுடைய பல்வேறு சூழல்களை குறித்து பேசுகின்ற வாய்ப்பு, கலைஞரோடு பேசுகின்ற வாய்ப்பு, ஜெயலலிதாவோடு பேசுகின்ற வாய்ப்பு, ஓபிஎஸோடு பேசுகின்ற வாய்ப்பு, மன்மோகன் சிங் நாட்டுடைய பிரதமரோடு பேசுகின்ற வாய்ப்பு, நரேந்திர மோடியோடு பேசுகின்ற வாய்ப்பு என்று இன்றைக்கு இந்த மண்ணில் பிறந்து பண்ருட்டியார் கூட கட்சி ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வேற யாராச்சும் நம்ம மாவட்டத்துல கட்சி ஆரம்பிச்சு 15 ஆண்டு காலமா இன்றைக்கு கும்மிடிப்பூண்டில தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் கட்டமைப்புள்ள ஒரு கட்சி இந்த மண்ணில் பிறந்த ஒரு தலைவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த சாதனையை நாம் இந்த மண் செய்திருக்கிறது, இந்த செம்மண் முந்திரி காடுகள் செய்திருக்கிறது. அதற்கு இன்றைக்கு கூடி நிற்கிற என் கட்சியுடைய நிர்வாகிகள், நான் நெய்வேலி நகரத்தை படித்த சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர் சிவகுமார், தொகுதி தலைவர் அருண்குமார், தொகுதி பொருளாளர் முருகவேல், துணை செயலாளர் ராஜன், அருமை துணை செயலாளர் ராஜசேகர், துணைத் தலைவர் சம்பத், துணைத் தலைவர் தேவகிருஷ்ணன், ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டியன், இன்னொரு ஒன்றிய செயலாளர் நவநீதன் ராமன். இது ஒரு பகுதி தான். இதற்கு பிறகு அருமை தம்பி ஒன்றிய செயலாளர்கள் சந்தோஷ், ஒன்றிய செயலாளர் ராசு, ஒன்றிய செயலாளர் விஜயகுமார், ஒன்றிய செயலாளர் சுதாகர், ஒன்றிய தலைவர் பாலசண்முகம், மாவட்ட பொறுப்பாளர் அம்பியன்கர் சிவகுமார், கிளை பொறுப்பாளர் செல்வகுப்பம் மணிகண்டன், கிளை செயலாளர் முத்தாண்டிக்குப்பம் வரன், இது போன்று எண்ணற்ற நிர்வாகிகள் பட்டியல் இங்க இருக்கிறது என்கிட்ட. அதே மாதிரி நெய்வேலி நகர நிர்வாகிகள் பட்டியல் ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் திரும்ப ஒரு முறை நம்முடைய இளைஞணி பொறுப்பாளர்கள் துணைத் தலைவர் ரவி வேல்முருகன் ராஜாவும் படிச்சுட்டேன். அதே மாதிரி இளைஞணி தேசராஜன், வலியுறுப்பு சங்கர், நகர செயல்பொறுப்பு பிரகாஷ், இளைஞணி அர்ச்சுனன், தமிழ்படை நவீன், வர்த்தகரணி ரமேஷ், இளைஞணி தலைவர் ராஜ்குமார், தமிழ்படை தலைவர் தமிழரசன், கொலையபுரப்பு செயலாளர் ரமன் மற்றும் மாநில நிர்வாகிகள் அருமைச்சகோதரர் சிவகுமார், நம்முடைய அமைப்பு இலக்குவன், நம்முடைய மாநில நிர்வாகி சுரேஷ், தொழிற்சங்க தனியாசனன், நம்முடைய டிடிவி தமிழ்ச்செல்வன், நம்முடைய கொம்மாளிப்பம் மாலண்ணன், மாநில வழக்கறிஞர் செயலாளர் செல்வராசு, விவசாய பொருளாளர் என்ஜினுடைய பாலமுருகன், அதுபோன்று என் மாலு மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் ஞானசேகரன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஜின்னா மற்றும் மாநில பொறுப்பாளர் செயற்குழு உறுப்பினர் முத்துசாமி. இது ஒரு பட்டியல். இப்ப நம்ம அறிவு அவர் கம்ப்ளீட்டா எப்பயும் கொஞ்சம் கரெக்டா தான் வருவார், கம்ப்யூட்டர்ல போட்டு அவரு ஒரு 100 பேர் வச்சிருக்கிறாரு. அது ஒரு கட்சி அப்படின்னா ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டமேட்டிக்கா வரணும். ஒரு தொகுதிக்கான தலைவர் செயலாளர் அந்த பட்டியல்,
நகரத்திற்கான அந்த பட்டியல், அதுவே ஒன்றியத்திற்கான பட்டியல், பேரூராட்சிக்கான பட்டியல், மகளிர் அணி உட்பட இவங்க எல்லாரையும் நான் உரிமையோடு திட்ட போறேன். ஏன்னா இத்தனை பேர் எழுதி கொடுத்தாங்கள, இங்க இந்த மண்டபத்துல இவங்களை விட அதிகமா உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஊர்லயும் ஒரு தாய் லீட் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க பேர் இவங்க யாருமே எழுதிட்டாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறது? ஆணாதிக்க சமூகம் உங்களை எல்லாம் தலைவருக்கு அறிமுகப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஊர்ல வந்திருக்கிற எங்க அக்கா, தங்கச்சி, அம்மாவை, அத்தைய, வேல்முருகன் நாயக்கெல்லாம் பேரிட்டு அழைச்சி உரிமையோடு நான் இந்த மேடையில வாசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது அடுத்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. எந்த கிராமத்திலும் யார் ஒரு சுயக்குழு ஊக்குனரா இருக்கலாம், உறுப்பினரா இருக்கலாம், தலைவியா இருக்கலாம், யார் இவங்கெல்லாம் வேலை வச்சு நீங்க கொடுத்தாலும் அவங்க கிளம்பி வராங்க. கண்டிப்பா உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்கல இல்லமா? நம்ம கட்சியில அது கிடையாது. நம்ம கட்சியில அதிகபட்சம் மிஞ்சி போனா ஒரு பிரிஞ்சி சாதம், இல்ல ஒரு தக்காளி சோறு, இல்ல ஒரு தயிர் சோறு. இதை தவிர நம்ம கட்சி நிர்வாகிகிட்ட வசதி இல்லை. நான் என்ன சொல்லுவேன், இவங்கிட்ட இந்த பேனர் வைக்கிறத, வெடி வைக்கிறத, மாலை போடுறத, சாதம் போடுறது எல்லாத்தையும் மிச்சம் பண்ணி வருகின்ற கட்சியுடைய உறவுகளுக்கு நல்ல ஒரு உணவு கொடுங்க. ஒரு வேலைக்கு பசி இல்லாம அனுப்புங்க. நல்ல பாதுகாக்கப்பட்ட ஒரு குடிநீர் தண்ணீரை தாருங்கள். இல்ல ஒரு நல்ல தேநீர், ஒரு நல்ல ஒரு குழம்பின்னு சொல்லக்கூடிய காப்பி கொடுத்து விருந்து புசரித்து அவங்க அனுப்பணும். இதையெல்லாம் ஒரு காலத்துல செய்யணும். மகளிர் அணி பொறுப்பாளர்கள் பெயரே இல்லை. இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப 2 பேருக்கு நீங்க நியமன லெட்டர் கொடுத்து சொல்லிருக்கீங்க. நம்ம நானும் சொல்லிட்டாரு, பரிபூரணி மீறி அவங்க நெய்வேலி நகர மகளிர் அணி தலைவராக நியமிக்கிறோம். வாழ்த்துக்கள். பாடமா சிவரஞ்சனி நெய்வேலி மகளிர் அணி செயலாளர். இவங்க 2 பேரும் 3 பேரை கொடுத்துருக்காங்க. ஆனா கௌரவம் கிடைக்கிறீங்க. அவங்க 2 பேரும் மேல ஏற்றுங்க. எப்படி உட்கார புதிய பழையவங்களை ஏற்றுங்க, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.